ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தினமும் ஒரு இபாதத் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம ஒரு 9 இஸ்முகளை நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே சிறப்புக்குரிய இஸ்முகள். இதில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நீங்கள் ஓதியிருக்க மாட்டீங்க. ஏன்னா நம்ம இஸ்முகள்னு எடுத்துட்டா எதுலேருந்து ஓதுவோம்? அல்லாஹ் நமக்கு கொடுத்த 99 இஸ்முகள்லேருந்து ஓதுவோம். ஆனால் அது இல்லாமலும் சில இஸ்முகள் ஹதீஸுகளில், துவாக்களில், குர்ஆன்லாம் வந்திருக்கு. அந்த இஸ்முகள் தான் இதெல்லாம். அதனால் இதை ஓதி விட்டு நீங்கள் துவா செய்யுங்க. உங்களுடைய துவாக்கள் மறுக்கப்படாமல் கபுலாகும். அதை எப்படி ஓதுன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னென்னா அந்த இஸ்முகள் என்னன்னு நான் சொல்லிடுறேன். அதில் முதல் இஸ்மு தான் யா ஹன்னானு அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்மு. ஹன்னானுன்னா என்ன? அருள் புரியக்கூடியவன், அருளாளனே அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ்விடத்துல தனித்தனியாக ஒவ்வொரு தேவைக்கு நம்ம கேட்பதை விட அருளாளனே அப்படின்னு சொல்லிட்டு அவனை அழைப்பதே அவனுடைய முழு அருளையும் நம்ம எல்லா காரியத்திலையும் பெற்றுக்கொள்வதற்கு போதுமானதாக இருக்கு. நபி அவர்கள் அவங்களுடைய துவால அல்லாஹ்வை அருள் கொண்டு தான் துவா செய்து கொண்டே இருப்பாங்க. உன்னுடைய அருளை புலிவாயாகன்னு கேட்பாங்க. ஏன்னா அந்த அருள் எல்லாவற்றையுமே நம்ம கொடுத்துரும். அதனால முதல் இஸ்மாக இதை ஓதிக்கணும். இரண்டாவது இஸ்மு பார்த்தீங்கன்னா யா மன்னானு. மன்னானுனா உபகாரியே அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா உதவி செய்யக்கூடியவனேன்னு அர்த்தம். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்க போகிறேன். நான் கேட்கும் போது நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப ஹெல்பிங் மைண்ட் உள்ள ஆள், நீங்கள் நினச்சா எல்லாருக்குமே உதவி செஞ்சுருவீங்க, எனக்கு உங்களை பற்றி தெரியும், நீங்கள் ரொம்ப தாராள குணம் உள்ளவங்க, எனக்கு இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுறீங்களா அப்படின்னு நான் கேட்டால், உங்களுக்கு அது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, முடியுதோ முடியலையோ, இவ என்னை புகழ்ந்துட்டா, எதையாவது ஒன்று நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தோணும். இல்லாட்டினா என்ன ஆயிரும், நம்ம பேர் கெட்டு போயிடும்னு சொல்லி நாமளே நினைப்போம். அல்லாஹ்விடத்துல அவன் பேரை சொல்லி கூப்பிடும்போது அவனுக்கு மறுக்கவே விருப்பம் இருக்காது. இந்த அடியான் என்னுடைய பெயர் கொண்டு அழைத்திருக்கான், நான் உதவி செய்யக்கூடியவன்னு சொல்கிறான், அவனுக்கு நான் உதவி செய்யாமல் இருந்தா அதுக்கப்புறம் அவன் அப்படி அழைத்ததுக்கே என்ன ஆயிரும், பலன் இல்லாமல் போயிடும் சொல்லிட்டு அல்லாஹ் உடனே உங்களுக்கான உதவியை அந்த காரியத்தில் இறக்குவான். அதனால உபகாரியை அழைத்துக் கொள்ளுங்க. பாருங்க, இந்த இஸ்மெல்லாம் நீங்கள் நார்மலாக இருக்கக்கூடிய 99 இஸ்முகளில் வராது. அடுத்த இஸ்மு பார்த்தீங்கன்னா யா வித்ரு. வித்ருன்னா என்ன அர்த்தம்னா ஒற்றையாளனே அப்படின்னு அர்த்தம். நம்ம சொல்லுவோமே இசாக்கு பிறகு வித்ரு தொழுகைன்னு சொல்லிட்டு, வித்ருனாவே என்ன அர்த்தம்? ஒருமைன்னு அர்த்தம். அதாவது இங்கிலீஷில் ஆட் ஈவன் நம்ம சொல்லுவோம். அதில் ஆட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஒற்றைப்படை நம்பர்கள்லாம் வரும் பாருங்க, அதெல்லாம் ஆடுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தான் நம்ம வித்ரே எப்படி தொழுகிறோன்னா, ஒன்றா 1 ரக்காய் தொழுகலாம், இல்லை 3 ரக்காய் தொழுகலாம், 5 ரக்காய் தொழுகலாம், 7 ரக்காய் தொழுகலாம், 9 ரக்காய் தொழுகலாம். அப்படிலாம் பார்க்கும்போது நபி அவர்கள் இப்படி தான் வித்ரு தொழுதுருக்காங்க. 11 ரக்காயத்து 13 ரக்காயத்துலாம் நம்ம வித்ரு தொழுகலாம். நாம் பொதுவாக 3 ரக்காய் தான் தொழுதுட்டு இருக்கோம். ஆனால் வித்ரு அப்படிங்கிறது ஒற்றைப்படைன்னு அர்த்தம். அப்போ அல்லாஹ் ஒற்றையாளன். மற்றவங்க எல்லாருமே இந்த உலகத்தில் எப்படி இருக்காங்க? இரட்டையாக இருக்காங்க. அப்போ எல்லாருக்கும் வித்தியாசமாக அல்லாஹ் ஒற்றையாளனாக இருக்கிறான். அதே மாதிரி அடுத்த பாருங்க வார்த்தை யா ஷமது. ஷமது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம குல்ஹுல்லாஹ் சூறால கூட வரும், யா ஷமது, அல்லாஹு சமதுன்ட்டு. அப்படின்னா தேவையற்றவன் அர்த்தம். அல்லாஹ் எதை சொல்கிறான்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு தேவை இருக்கா? இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் எனக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நான் மட்டும்தான் இந்த உலகத்தில் எந்த ஒரு விஷயத்துக்கும் தேவையற்றவன். நான் சாப்பிட்ணும், தூங்கணும், சம்பாதிக்கணும், எனக்கு கடன், அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தனித்துவமாக சொல்லக்கூடிய வார்த்தையாக இது இருக்குது. அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த ஏ வித்ருக்கும் ஏ அகதுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஏ வித்ரு அப்படிங்கிறது ஒற்றை படை அப்படின்னு அர்த்தம். ஆனால் ஏ அகது அப்படிங்கிறது ஒருவன் அப்படின்னு அர்த்தம். ஒன்று மட்டும்தான் குறிக்கும். அது ஒன்றுக்கு அப்புறம் எதையுமே குறிக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த உலகத்தில் அல்லாஹ் நம்ம இரட்டையாக ஜோடியாக எல்லாவற்றையுமே நம்ம படைத்திருக்கோம் நல்லா சொல்லும் போது, அவனை மட்டும்தான் அவன் என்ன பண்ணியிருக்கான், ஒருவனாக வைத்திருக்கான். அதனால் அவனுடைய இந்த ஒரு இஸ்மை சொல்லி அழைப்பது அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா யா ஹுவ. யா ஹுவனா என்ன அர்த்தம்னா அவனே அப்படின்னு அர்த்தம். அவனை நம்ம டைரெக்டாக உன்னையே அப்படின்னு நம்ம கூப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த அர்த்தம் தான் யா ஹுவ. அப்போ அவனை அழைக்கும் போது அவனை மட்டுமே குறிப்பிடக்கூடிய வார்த்தைகளை கொண்டு அழைப்பது நமக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்தது யா ஹுவ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யா ஹையு. இது பார்த்தீங்கன்னா நமக்கு 99 இஸ்முகள்லேயே வரும். ஏன் ஹையுன உயிருள்ளவன் அர்த்தம். அவனுக்கு மட்டும்தான் என்றைக்குமே உயிர் இருந்து கொண்டே இருக்கும். அடுத்த பார்த்தீங்கன்னா யா கையும். இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜோடியாக வரக்கூடியது தான். யா கையும்னா நிரந்தரமாக இருக்கக்கூடியவன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் அழியும், நான் அழிய மாட்டேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். யா கையும். அடுத்து பார்த்தீங்கன்னா யா ரஹ்மானு. ரஹ்மான்னு அர்த்தம் அருள் புரியவன் அர்த்தம், அளவற்ற அருளாளன் அர்த்தம். குர்ஆனுடைய எல்லா சூறாலையுமே இந்த ஒரு வார்த்தை இருக்கும். அதே மாதிரி அடுத்தது யா ரஹீம் அப்படின்னா நிகரற்ற அன்புடையவன் அர்த்தம். இதுவும் பார்த்தீங்கன்னா குர்ஆனுடைய எல்லா சூறாலையுமே பிஸ்மியோடு சேர்ந்து அல்லாஹ் இதை வைத்திருக்கான். அப்போ இந்த இஸ்முகள் அனைத்தையுமே ஒரே அமர்வில் உட்காந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், 9 முறை ஓதிட்டு உங்களுடைய துவாவை செய்து பாருங்கள். நீங்களே அதிசயிக்கக்கூடிய அளவுக்கு வேகமாக பதில் வரும்.